இன்னைக்கு மாவு வீட்லயே தான் அரைச்சிருந்தேன். எப்பவுமே கடையில குடுத்து தான் அரைப்பேன். சரி இந்த வாட்டி வீட்லயே வந்து அரைக்கலாமேன்னு சொல்லிட்டு மிக்ஸி ஜார்ல தான் போட்டு அரைச்சிருந்தேன். இட்லி பாத்திரத்திலேயே மாவு கரெக்ட்டா இருக்கும்னு நெனச்சுட்டே இருந்தேன். கரைக்க அதிகமா வந்ததுனால வேற ஒரு பாத்திரத்தில மாத்தி கரைச்சு வச்சு எடுத்து வச்சிருந்தேன். ஹஸ்பண்ட் சொல்லிட்டே இருந்தாங்க, "இன்னைக்கு வந்து சந்தை போடுறாங்க, போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. எங்க ஊர்ல வந்து திங்கட்கிழமை தான் சந்தை போடுவாங்க. இது வந்து 2 வாரமா போணும்னு நெனச்சுட்டே இருந்தேன். முடியல. சரி இது வந்து மாவெல்லாம் அரைச்சு வச்சுட்டு ஹஸ்பண்ட் ஸ்கூல்லேருந்து வந்திருந்தாங்க. உடனே வந்து கிளம்பிட்டோம். எல்லா பொருளும் வந்து கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், மஞ்சத்தூள் இந்த மாதிரி வந்து ரூ. 10 சொல்லி வித்துருந்தாங்க. அதுலயும் எனக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வெண்டைக்காய், கேரட் இந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன். எல்லா காயுமே வந்து 1 கிலோ ரூ. 20 ரூ. 30 சொல்லி வித்துருந்தாங்க. அவ்வளோ காய் இருந்தது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சரி எதுவெல்லாம் மட்டும் தேவையோ அது மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டு வாங்கிட்டு வரதுக்கு ஒரு 6:45 கிட்ட ஆயிடுச்சு. வந்து அதுக்கப்புறம் எல்லா காயும் வந்து கொட்டி வச்சுட்டேன். ஏன்னா நல்லா காத்தாறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து கோதுமை தோசை தான் வந்து ஊற்றிருந்தேன். சாம்பார் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் வந்து ஹஸ்பண்ட் மூக்கடலை தோசை தான் கேட்டுட்டு இருந்தாங்க. அதை ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன்.